இப்போது நடந்துள்ள ஊழலை புரிந்து கொள்ள சொல்லப்படும் பின்னணி தகவல் எல்லாம் சரி. உண்மையில் என்ன நடந்தது, தவறு செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதில் உங்கள் ஆர்வம் என்றால் அது நியாயம்தான். இந்த தவறு பெருமளவு நடந்திருப்பது நீண்ட நாட்களாக தனது டிமேட் கணக்கில் உள்ள பங்குகளை கண்டுகொள்ளாமல் பாராமுகம் காட்டி வந்த முதலீட்டாளர்களின் கணக்குகளில் தான் என சொல்லப்படுகிறது. அதாவது முதலீடு குறித்து அதிக ஆர்வம் காட்டாத நபர்களின் கணக்குகளை அடையாளம் கண்டுகொண்ட ஷேர்ப்ரோ பணியாளர்கள் சிலர் அதில் சேர வேண்டிய டிவிடெண்ட், இலவச பங்கு போன்றவற்றையும் தங்களது சொந்த கணக்கில் அல்லது தங்களுக்கு வேண்டியவர்களின் கணக்கில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். பணமாக கை நழுவிய டிமெண்ட் மட்டுமின்றி போனஸ் ஷேர் எனப்படும் இலவச பங்கு, ரைட் ஷேர் எனப்படும் உரிமை பங்கு என பலவும் இந்த வகையில் இழக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த தவறுகளின் மதிப்பு இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. ஏசியன் பெயிண்ட்ஸ் என்ற ஒரு நிறுவன பங்குகளை கையாண்டதில் மட்டுமே சுமார் 20 கோடியை தாண்டி ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் தொடர்புள்ளவர்கள் என ஷேர்ப்ரோ நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் கோவிந்தராவ் மற்றும் அந்நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்த இந்திர கர்கரே ஆகியோர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை விசாரணைக்காக மும்பை போலீசாரின் காவலில் இருவரும் சிறை வைக்கப்பட்டுள்ளனர்.